காலை நேரம். பனிக்காற்று முகத்தில் மிதமான இசையைப் போல விழுந்தது. பச்சை மரங்கள், வண்டுகளின் இனிமையான சத்தம். வழக்கம் போல பாட்டி செய்த உணவுப் பைகளுடன் பள்ளிக்கூடம் செல்ல தயாரானான் ஷஸ்வின். ஆனால் இன்னு ஒரு சிறிய மாற்றம். இன்னு பாட்டி அழைத்துச் செல்ல மாட்டார், நான் தான் அழைத்துச் செல்லப் போகிறேன் என்று சொன்னார் அவனின் பாட்டன். கூறிக்கொண்டே வீட்டு பின்வாசலில் இருந்த பழைமையான மோட்டார் சைக்கிளை தூசி தட்டி காற்று சரிபார்த்தார். டயர் சற்று மிருதுவாக இருந்தது. ஆனாலும் போதும், இந்த பசுமை வழிக்கு பயணிக்க சரியாக இருக்கும். மோட்டார் சைக்கிளா? ஷஸ்வின் கேட்டு கண்கள் கலங்கும் வரை சந்தோஷப்பட்டான். அவனை முன்பக்க சீட்டில் அமர்த்திக் கொண்டு மோட்டார் சைக்கிளை மெதுவாக ஒட்டி செல்லத் தொடங்கினார் பாட்டன். மரங்கள் வாயிலாக வந்த கதிர்கள் அவன் முகத்தில் விழ சற்றே தலைகுனிந்து சாய்ந்தான். பாட்டா, நீங்கள் இளமையில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினான் ஷஸ்வின். நான் ஒரு உணவகம் நடத்தினேன். ஷஸ்வின். காலை வேளையில் குழந்தைகள் சில்லறை கொடுத்து இடியாப்பம் வாங்கிச் செல்லும் காட்சி இன்னும் என் மனதில். அந்த காட்சிகள் வந்து போகிறது என்றார் பாட்டன். அந்த மோட்டார் சைக்கிள் பயணம் ஒரு வழித்தோன்றல். பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் ஒரு சிறுவனுக்கும் ஒரு பாட்டனுக்கும் இடையேயான உரையாடல். கற்றல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் நடக்காது, வாழ்க்கை பாதையிலும் நிகழும் என்பது ஷஸ்வினுக்கு சொல்லிக் கொடுத்தார் பாட்டன். இரு சக்கரத்தில் 2 தலைமுறைகள் சுழன்றன. நன்றி, மீண்டும் தொடருவோம். Subscribe to my channel. Subscribe to my channel.